கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் இலங்கை ஆசிய சங்கம் ஒரு தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுத்திருந்தது. சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் என்கின்ற பெயரிலே பாரிய முறைகேடு ஒன்றை செய்திருந்த வடமாகாண கல்வி அமைச்சு, வடமாகாண கல்வி திணைக்களம் போன்றவை ஆசிரியர்களை மிக மோசமாக பாதிக்கின்ற விதத்திலே, அவர்களுடைய அடிப்படையான வாழ்வியலையே சிதைக்கின்ற விதத்திலே, ஒரு மனிதநேயமற்ற விதத்திலே, மனித குலத்துக்கு எதிரான ஒரு செயற்பாட்டை முன்னெடுத்திருந்த நிலையிலே, அது முழுக்க வடமாகாணத்தினுடைய ஆளுமையற்ற கௌரவ ஆளுநர் என்று சொல்லக்கூடியவர்களுடைய தலைமையிலே நடைபெற்ற அரசியல் தலையீட்டின் நிமித்தம் நிகழ்ந்த நிகழ்வின் அடிப்படையிலே இலங்கை ஆசிய சங்கம் பாரியதொரு போராட்டத்தை வடமாகாண ஆளுநர் செயலகத்துக்கு முன்பாகவும் செய்திருந்த நிலையிலே, வடமாகாண ஆளுநர் செயலகம் திட்டமிட்டு மிக மோசமாக நடந்து கொண்டதன் அடிப்படையிலே நாங்கள் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவை நாடி எங்களுடைய அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்ட விடயங்கள் தொடர்பாகவும், வடமாகாண கல்வி அமைச்சு உள்ளிட்டவர்களுடைய மனிதாபிமானமற்ற ஆசிரியர்களுடையவும் அவருடைய உறவினர்களுடையவும் வாழும் உரிமைகள் மிக மோசமாக பறிக்கப்படுகின்ற நிலைமைகளை நாங்கள் விசாரணைகளின் போது தெளிவுபடுத்தி, தேவை கருதிய இடமாற்றம் என்கின்ற பெயரிலே உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய நடைமுறைகளுக்கு மாறி கூட ஒரு மிக மோசமாக நிர்வாக சீர்கேடுகள் நடைபெற்றிருக்கின்ற என்ற விடயத்தை நாங்கள் சுட்டிக்காட்டியதன் அடிப்படையிலே இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அதனுடைய நியாயமான தன்மைகளை புரிந்து கொண்டு அந்த இடமாற்றம் தொடர்பாக ஒரு இடைக்கால தடையை விதித்திருக்கிறது. இந்த இடத்திலே வடமாகாணத்தினுடைய ஆளுமையற்ற ஆளுநர் கௌரவ வேதநாயகம் அவர்களுடைய மிக மோசமான அரசியல் ரீதியான வெளிப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பங்களையும் நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும். ஆளுநர் செயலகத்துக்கு முன்னாலே ஆசிரியர்கள் நீதி கோரி போராடிய பொழுது நிர்வாக முறைகேடுகள் தொடர்பாக, சட்ட முறைகேடுகள் தொடர்பாக தாவன விதிக்கோவைகளிலும் அரசு சுற்று நிறுவனங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற நடைமுறைகளுக்கு முரணாக சட்டவிரோதமாக செயற்பட்டிருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக ஆளுநர் செயலகத்துடன் நாங்கள் தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்த வெளிக்கிட்ட நிலையிலும் கூட ஆளுநர் செயலகம் அதை ஒரு கருத்தாக எடுத்துக்கூட இந்த ஆசிரியர்களுடைய நியாயத்தன்மைகளை விளங்கிக் கொள்வதற்கு தயாராக இருந்திருக்கவில்லை. இதன் காரணமாக இந்த என்பிபி அரசாங்கம் ஒருங்கிணைப்பு குழு என்கின்ற போர்வையிலே தமிழர்களுக்கு ஏதோ அபிவிருத்தி செய்வதாக காட்டிக்கொண்டு அங்கே குழப்பகரமான விடயங்களை செய்து கொண்டு எந்த விதமான ஒரு அபிவிருத்தியையும் செய்யாமல் ஒரு சாட்டுப்போக்கு காட்டுகின்ற ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலாவது எங்களுடைய விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ஆசிரியர்கள் அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நீதியை கோரியிருந்தார்கள். அந்த நிலையிலும் கூட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவராக இருந்திருக்கக்கூடிய தற்போதைய கடற்தொழில் அமைச்சராக இருக்கின்ற அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் அந்த ஒருங்கிணைப்பு குழுவிலே ஒரு தலைவராக செயற்பட்டாரா என்கின்ற விடயங்களை நாங்கள் அந்த ஒருங்கிணைப்பு குழுவின் வீடியோ காட்சி மூலம் வெளிவந்த விடயங்களிலிருந்து அறிய முடிகின்றது. அந்த இடத்திலே இணைத்தலைவராக இருந்த கௌரவ ஆளுநர் அவர்கள் அந்த ஆசிரியனுடைய குரலாக ஒலித்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், ஏனைய ஆசிரியர்கள், ஏன் அவர்களுடைய கட்சியை சார்ந்த என்பிபியினுடைய கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களே அந்த முறைகேடு தொடர்பாக தெளிவுபடுத்தி இருந்த பொழுதும் கூட அதனை செவிமடுத்து ஆசிரியர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை சிந்தனை கூட இல்லாமல் மிக வக்கிரமான போக்கிலே ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரலையும் ஆசிரியர்களை நாயை விட கேவலமாக மதிக்கின்ற தன்மையிலும் மனிதாபிமானமற்ற முறையிலும் நடந்து கொண்ட ஒரு கீழ்த்தரமான அரசியல்வாதிகளாக இந்த கௌரவ கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களும் கௌரவ ஆளுமையற்ற ஆளுநர் வேதநாயகன் அவர்களும் நடந்து கொண்ட விதம் என்பது
இந்த வட மாகாணத்துக்கு கிடைத்த 2 சாபக்கேடுகளாக நாங்கள் கருதுகின்றோம். அந்த இடத்திலே இந்த அரசியல் அடிமையாக இருக்கின்ற ஆளுமையற்ற வடமாகாணத்தினுடைய ஆளுநர் நிர்வாக சீர்கேட்டுக்கு துணை போய்க் கொண்டிருக்கின்ற இந்த வடமாகாணத்தினுடைய கல்வி செயற்பாடுகளை சீரழிக்க வேண்டும் என்று என்பிபியால் களமிறக்கப்பட்டிருக்கின்ற ஆளுமையற்ற ஆளுநர் உடனடியாக இந்த தவறுக்காக இந்த ஆசிரியர்களை மிக மோசமாக ஆசிரியர் சமூகத்தை கையாண்ட விதத்திற்காக தன்னுடைய அழுத்தங்களின் மூலம் கல்வி அதிகாரிகளையும் கல்வி அமைச்சையும் அடிபணிய பண்ணி மிக மோசமான முறைகேட்டை புரிந்த இந்த வடமாகாணத்தினுடைய ஆளுமையற்ற ஆளுநர் உடன் பதவி நீக்கப்பட வேண்டும் அல்லது பதவி விலக வேண்டும் என்பதை இலங்கை ஆசிரியர் சங்கம் ஆணித்தரமாக தெரிவித்து நிற்கின்றது. அவ்வாறு நடைபெற தவறினால் இந்த ஆளுமையற்ற ஆளுநருடைய சகல விடயங்களும் அம்பலப்படுத்தப்படுவதுடன் ஆளுமையற்ற ஆளுநருக்கு எதிரான தொழிற்சங்க போராட்டங்களை இலங்கை ஆசிரியர் சங்கம் தொடர்ச்சியாக முன்கொண்டு செல்லும் என்கின்ற விடயத்தையும் இந்த இடத்திலே நாங்கள் குறிப்பிட விரும்புகின்றோம். இந்த ஆளுமையற்ற ஆளுநருடைய முறைகேட்டினாலே வடமாகாண கல்வி அமைச்சும் வடமாகாண கல்வி திணைக்களமும் இந்த முறைகேடுகளுக்கு துணை போய் சட்டவிரோதமாக செயற்பட்ட விடயங்களுக்கு திணைக்கள ரீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதையும் இலங்கை ஆசிரியர் சங்கம் வலியுறுத்துகிறது. நாங்கள் இந்த முறைகேடான செயற்பாடுகள் தொடர்பாக வடமாகாணத்துடைய பிரதம செயலாளருக்கு நாங்கள் எழுத்து மூலம் கடிதங்களை வழங்கியிருந்தோம். ஆனால் பிரதம செயலாளர் ஒரு கடிதம் கூட இதற்கு விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பியிராத நிலையிலே மிக மோசமாக ஆசிரியர்கள் மிக மோசமாக மனிதாபிமானமற்ற முறையிலே பாதிக்கப்படுவதற்கு இந்த வடமாகாணத்தினுடைய பிரதம செயலாளரும் உடந்தையாக செயற்பட்டிருக்கின்றார் என்பதுதான் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் முகமாக இந்த நிர்வாக ரீதியாக சட்டவிரோதமாக செயற்பட்டிருந்த அரசு அதிகாரிகளுக்கு எதிராக வட மாகாணத்தினுடைய பிரதம செயலாளர் நடவடிக்கை எடுக்க தவறுவாராக இருந்தால் அவருக்கு எதிராகவும் இலங்கை ஆசிரியர் சங்கம் தன்னுடைய தொழிற்சங்க செயற்பாடுகளை முன்னெடுக்கும். இன்னும் இந்த முறைகேடாக செயற்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராகவும் இலங்கை ஆசிரியர் சங்கம் வழக்கு தாக்கல்களை செய்வதற்கும் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றது என்கின்ற விடயங்களையும் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அந்த வகையிலே இந்த ஆளுமையற்ற ஆளுநருடைய அடிவெருடிகளாக செயற்பட்டிருந்த வடமாகாண கல்வி அமைச்சும் வடமாகாண கல்வி திணைக்களமும் இதுபோன்ற செயற்பாடுகளில் தொடர்ச்சியாக ஈடுபடுமாக இருந்தால் அதனுடைய விளைவை பாரிய அளவிலே எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் என்கின்ற வன்மையான எச்சரிக்கையையும் இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவிக்க விரும்புகிறது. ஆசிரியர்களுடைய இடமாற்றம் தொடர்பாக வடமாகாண கல்வி பணிப்பாளருக்குத்தான் அதிகார கையளிப்பு நடைபெற்றிருக்கிறது. இந்த இடத்திலே வடமாகாண கல்வி பணிப்பாளர் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளரிடம் கேட்டு செய்கின்றேன், வடமாகாண ஆளுநருடன் கேட்டு செய்கின்றேன் என்று கைப்பொம்மை விளையாட்டுகள் விளையாடுவதை இந்த முறையோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். வடமாகாண ஆசிரியர் இடமாற்றம் என்பது மாகாண கல்வி பணிப்பாளர் தலைமையிலே மாகாண இடமாற்ற சபையின் அடிப்படையிலே மட்டும்தான் இடமாற்றம் நடைபெற வேண்டும். இடமாற்ற சபையிலே எடுக்கப்படுகின்ற தீர்மானம் இடமாற்ற சபை மேன்முறையீட்டிலே எடுக்கப்படுகின்ற தீர்மானத்துக்கு மாறாக ஆளுமையற்ற ஆளுநர்களோ அல்லது ஆளுநருடைய அடிவரடிகளோ மாற்றங்களை செய்வதற்கு வடமாகாண கல்வி பணிப்பாளர் அனுமதிக்க கூடாது. அவ்வாறு அனுமதிகள் நடக்குமாக இருந்தால் இலங்கை ஆசிரியர் சங்கம் ஒருபோதும் அதனை அனுமதிக்காது என்கின்ற விடயத்தையும் நாங்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அது மட்டுமல்லாமல் இங்கே இன்னொரு விடயத்தை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். வெளி மாவட்டத்திலிருந்து பணியாற்றி இடமாற்ற சபையூடாக பரிசீலிக்கப்பட்டு மேன்முறையீடுகளூடாக பரிசீலிக்கப்பட்டு இடமாற்றம் பெற்று வரப்போகின்ற ஆசிரியர்கள் இதுவரை வருடாந்த இடமாற்றத்திலே விடுவிக்கப்படவில்லை. அந்த விடுவிக்கப்படாததற்கான போலியான காரணமாக அதிகாரிகளால் சொல்லப்பட்ட விடயம் சேவையின் தேவை இடமாற்றம் என்பதை ஊடாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதனூடாக தான் உங்களை எடுக்க முடியாமல் இருக்கின்ற என்ற கோணத்திலே மிக பொய்யான பிரச்சாரத்தை செய்து அந்த ஆசிரியர்களுக்கும் இங்கிருக்கின்ற ஆசிரியர்கள் வெளி மாவட்டத்துக்கு சேவை செய்ய தயாரில்லாதவர்கள் போன்றும் சித்தரித்து தங்களுடைய முறைகேடுகளை மறைத்து அந்த ஆசிரியர்களுக்கும் இங்கிருக்கின்ற ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய தொழிற்சங்கத்துக்கும் எதிராக கருத்தியலை விதைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் செயல்பட்டிருந்த விதங்களை நாங்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். ஆகவே இந்த சேவையின் தேவை இடமாற்றம் என்பதற்கும்
வருடாந்த இடமாற்ற சபையினூடாக பரிசீலிக்கப்பட்ட வருடாந்த இடமாற்றத்திற்கும் எந்த விதமான தொடர்புகள் இல்லாத போதும் கூட ஆசிரியர்களிடையே பிளவை உருவாக்கி தங்களுடைய அரசியல் நிகழ்ச்சி நிரல்களையும் சட்டவிரோதமான முறைகேடான மனிதாபிமானமற்ற செயற்பாடுகளை முன்கொண்டு செல்வதற்காக அரசியல் அடிவரடிகள் செயற்பட்ட தன்மைகளை இந்த ஆசிரியர் சமூகமும் கல்வி சமூகமும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த இடத்திலே ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். இங்கே வெளிமாவட்ட சேவை செய்து இங்கு இடமாற்றத்துக்கு வருடாந்த இடமாற்ற சபை ஊடாக தகுதி பெற்ற ஆசிரியர்கள் 368 பேர். இங்கிருந்து சேவையின் தேவை என்ற அடிப்படையிலே தங்களுடைய அரசியல் நிகழ்ச்சிகளிலே இருக்கின்ற ஒரு காலமும் வேலை செய்யாத ஆசிரியர்களை மறைத்து அதிகாரிகளுடைய உறவினர்களையும் அதிகாரிகளுக்கு வேண்டப்பட்டவர்களையும் மறைத்து ஏற்கனவே வெளிமாவட்ட சேவைக்கு ஒத்த சேவைகளை செய்திருந்த தீவக வலயம் போன்ற பிரதேசங்கள், வெளிமாகாணம் போன்ற பிரதேசங்களை சேவைகளாக செய்திருந்தவர்களுடைய சேவைகளை மதிக்காமல் இடமாற்ற சபைக்கு முரணாக செய்யப்பட்ட இடமாற்றத்தினூடாக 193 பேருக்கு வந்து இடமாற்றத்தை இந்த ஆளுமையற்ற ஆளுநருடைய அதிகாரத்தின் மூலமாக இந்த ஆளுமையற்ற அதிகாரிகள் வழங்கியிருந்தார்கள். முதுகெலும்பில்லாத அதிகாரிகள் வழங்கியிருந்தார்கள். அந்த இடத்திலே 193 பேருக்கு வழங்கிய இடத்திலே 368 பேர் வருவதற்கு 193 பேரிலே 110 பேர் தான் யாழ் மாவட்டத்தில் இருந்து செல்வதற்காக இருந்தது. அப்படி என்று சொன்னால் மிகுதி 258 பேர், 110 பேருக்கு 110 பேரை வைத்துக்கொண்டு 258 பேரை இந்த முதுகெலும்பில்லாத இந்த அதிகாரிகளால் ஏன் அவர்களுக்கான உண்மையான நீதியை வழங்க முடியவில்லை? ஆகவே இங்கே முழுக்க என்ன நடந்தது என்று சொன்னால் ஆசிரியர் சமூகத்துக்கு இடையிலே பிளவை ஏற்படுத்தி தங்களுடைய அருவருக்கத்தக்கதான நிர்வாக நடைமுறைகளை அரசியல் ரீதியாக செயல்படுவதற்கு முனைந்ததன் விளைவுதான் இந்த முரண்பாட்டுக்கும் இந்த இடமாற்றங்கள் வந்து நடைபெறாததற்கும் காரணம் என்பதை இந்த கல்வி சமூகமும் எங்களுடைய வெளிமாவட்டத்தில் பணியாற்றுகின்ற ஆசிரியர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலே கடந்த வருடம் இடமாற்ற சபையூடாக செயற்பட்டு மேன்முறையீடு பரிசீலிக்கப்பட்ட நிலையிலே வடமாகாணத்தினுடைய ஆளுமையற்ற ஆளுநரினால் நிறுத்தி வைக்கப்பட்ட, தன்னிச்சையாக நிறுத்தி வைக்கப்பட்ட 25 இடமாற்றங்கள் தொடர்பாக நாங்கள் தகவல் அறியும் சட்டத்தினூடாக நாங்கள் ஆரம்பத்திலேயே பெற்று இதனை அம்பலப்படுத்தி இருந்தோம். வடமாகாண ஆளுநரால் நிறுத்தப்பட்டவர்கள் மட்டும் 25 பேர் நாங்கள் இந்த தகவல் அறியும் சட்டத்துக்கு பிறகு எடுக்கப்பட்ட ஆவணத்திற்கு பிறகும் ஆளுநர் நிறுத்தியிருந்தார். இந்த முறைகேடுகளை நிவர்த்தி செய்ய முடியாமல் தன்னுடைய வேண்டப்பட்டவர்களை நிறுத்துவதற்காகத்தான் இந்த மனிதாபிமானமற்ற மனித குலத்துக்கு எதிரான செயற்பாட்டை இந்த வடமாகாணத்தினுடைய ஆளுமையற்ற ஆளுநர் செயற்படுத்தி இருந்தார் என்பதை இந்த சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தான் இடமாற்றம் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக கூறி இங்கே அனுதாபத்தினை பெற்று ஆளுநராக வந்தவர் இன்று செய்கின்ற அநியாயங்களை வந்து இந்த வடமாகாண சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு அரசியல் அடிவரடியாக இந்த ஆளுமையற்ற ஆளுநராக செயற்படுகின்ற விடயத்தை இந்த வடமாகாண கல்வி புலம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வடமாகாண கல்வியை சீரழிக்கின்ற விதமாக இந்த ஆளுமையற்ற ஆளுநர் செயற்படுகின்ற விதத்தையும் இந்த வடமாகாண கல்வி சமூகம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கே வருடாந்த இடமாற்றத்திற்கும் அவர்கள் வருகின்ற வெளிமாவட்டத்திலிருந்து சேவை செய்து இங்கே தங்களுடைய சொந்த வலயத்துக்கு திரும்ப போகின்ற ஆசிரியர்களுடைய இடமாற்றம் உடனடியாக வழங்கப்பட வேண்டும். இங்கே இடமாற்ற கட்டளைகளை செயற்படுத்தல் என்கின்ற அரச சுற்று நிறுவனத்தின் அடிப்படையிலே, அரச தாவன விதிகளினுடைய திருத்தங்களின் அடிப்படையிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வருடாந்த இடமாற்ற கட்டளையை பெற்றுள்ள உத்தியோகத்தர் ஒருவர் உரிய திகதியில் புதிய நிலையத்தில் கட்டளையை தனது தற்போதைய நிலையத்திலிருந்து சென்று நேர காலத்துடன் பொறுப்பேற்பதன் பேரில் அவரை அமைச்சு செயலாளர், திணைக்கள தலைவர் அல்லது நிறுவன தலைவர் விடுவித்தல் வேண்டும். மிக தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வருடாந்த இடமாற்ற கட்டளை ஒன்று பெற்றுள்ள உத்தியோகத்தர் ஒருவருக்கு உரிய திகதியில் புதிய நிலையத்தில் கடமையை பொறுப்பேற்பதன் பொருட்டு தற்போதைய சேவை நிலையத்தில் இருந்து விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பது ஒழுக்காற்று அதிகாரிகளின் பொறுப்பாகும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வருடாந்த இடமாற்றத்துக்கு வெளிமாவட்டத்திலிருந்து சேவை செய்தவர்கள் இங்கே இடமாற்றம் வழங்கப்பட்டும் உரிய இடத்திற்கு இடமாற்றம் வழங்காத அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தையும் இலங்கை ஆசிரியர் சங்கம் இந்த இடத்திலே வலியுறுத்தி நிற்கிறது. இதை பிரதம செயலாளர் செய்ய வேண்டும். வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் இதை தடுத்து நிறுத்துவாராக இருந்தால் அதற்கு எதிராகவும் இலங்கை ஆசிரியர் சங்கம் மிகப்பாரிய தொழிற்சங்க போராட்டத்திலே ஈடுபடும். அது மட்டுமல்லாமல்
வருடாந்த இடமாற்ற கட்டளை ஒன்று பெற்றுள்ள உத்தியோகத்தர் ஒருவரை தனது நிறுவனத்திலிருந்து விடுவிப்பதற்கு கடமைகளை மேவுவதற்காக அவருடைய அடுத்தமைப்பவர் வரும் வரையில் காத்திராமல் உள்ளக ஒழுங்கை செய்து அவரை விடுவிப்பதற்கு அமைச்சு செயலாளர், திணைக்கள தலைவர், நிறுவன தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மிக தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே வெளி மாவட்டத்திலிருந்து இடமாற்றத்துக்கு தகுதி பெற்ற அனைத்து ஆசிரியர்களையும் இந்த 10ஆம் தேதி விடுமுறை விடுகிறது, தவணை விடுமுறை. தவணை ஆரம்பத்தின் போது வெளி மாவட்டத்தில் இருந்து இடமாற்றத்துக்கு தகுதி பெற்ற ஆசிரியர்கள் அனைவரும் அவர்களுக்கு இடமாற்ற சபை ஊடாக வழங்கப்பட்ட நிலையத்திலே கையெழுத்திடுவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும். அப்படி இல்லையாயின் இலங்கை ஆசிரியர் சங்கம் பாரியதொரு தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுப்பதுடன் சட்ட ரீதியான செயற்பாட்டையும் முன்கொண்டு சென்று அவர்களுக்குரிய நீதியை வழங்க முன்னின்று உழைக்கும் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் மிகவும் பொறுப்புடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம்.